மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் செப்டம்பர் 23 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. சக்தியும் வெற்றி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணியிருந்தா நீ எங்கே போயிருப்ப அப்படின்னு சக்தி கேட்க போலீஸ் ஸ்டேஷனுக்குங்கிறாங்க வெற்றி. இன்னைக்கு நீ எங்கே போனேன்னு கேட்க போலீஸ் ஸ்டேஷனுக்குங்கிறாங்க திரும்பவும் வெற்றி. அங்கே தான் வெற்றி நீ தோத்துட்ட, கடைசியில் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே போயிருக்க, அப்புறம் எப்படி நான் உனக்கு கிஸ் கொடுப்பேன் அப்படின்னு கேட்க ஊர் உலகத்துலேயே இல்லாத ஃப்ராடு தானடி இதெல்லாம், இங்கே பாரு இப்போ நீ மட்டும் கிஸ் கொடுக்கல அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு டே என்னடா பண்ணுவ அப்படின்னு சக்தி கேட்க நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி பக்கத்தில் போகிறாங்க. தள்ளின்னு ராஸ்கல் நான் உன்னை ரவுடித்தனம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா நீ என்னையே ரவுடியாக மாத்திர, இதில் உனக்கு ரொமான்ஸ் வேற கேட்குதா, போ தள்ளி நில்லு அப்படின்னு சக்தி சொல்லிட்டு இருக்க. இப்போ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, உனக்கு அடிதடி பிடிக்காதுங்கிறதுனால என்ன போகக்கூடாதுன்னு சொன்னீல, ஆனால் எனக்கு அடிதடினா ரொம்ப பிடிக்கும், எனக்காக நீ சண்டைக்கு போயிருக்கல, அதுலேயும் அம்மாவை வேற காப்பாற்றிருக்க, நீ என்னை கிஸ் பண்ணலனாலும் அந்த சந்தோஷத்தில் நான் உன்னை கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திக்கு வெற்றி ஒரு கிஸ் கொடுக்குறாங்க. போடா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து போக எனக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு போடிங்கிறாங்க வெற்றி. அடுத்த நாள் காலையில் வெற்றி சக்தி 2 பேரும் சேர்ந்து ரங்கநாயகி வீட்டுக்கு வராங்க. சார் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா, நான் கேட்குறது உன் காதில் வெள்ளையா வெற்றி அப்படின்னு ரங்கநாயகி கேட்க நம்ம வீட்டுக்கு வராமல் வேற எங்கம்மா போகிறது அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்க. நம்ம வீடுங்கிற நினைப்பெல்லாம் உனக்கு இருக்கா வெற்றி, நான் கூட நினச்சேன் எங்கே நீ உன் மாமியார் வீட்டில் அப்படியே செட்டில் ஆகிட்டியோன்னு. ஆமாம் வெற்றி, நான் தான் உன் அம்மான்னு இன்னும் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ரங்கநாயகி என்னம்மா இப்படியெல்லாம் கேட்குற, வந்ததும் வராததுமா நம்ம பிள்ளைகிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு வெற்றி அப்பா சொல்லிட்டு இருக்க. வேற என்ன பண்ண சொல்றீங்க, நேற்று மட்டும் எனக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா அப்போ புரிஞ்சிருக்குங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா அதான் உங்களுக்கு எதுவும் ஆகலை இல்லைங்கிறாங்க வெற்றி. எப்படி வெற்றி, நான் அவ்வளோ சொல்லியும் உன்னால் அங்கே வராமல் இருக்க முடிஞ்சது, ஊரெல்லாம் போய் என் புள்ள நெஞ்சு நிமித்திக்கிட்டு நின்னடா, ஆனால் இப்படி எவ்வளோ ஒருத்தி முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டியாடா வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதான் இவ வந்து காப்பாத்திட்டாளம்மா அப்படி என்னம்மான்னு வெற்றி கேட்க. டேய் இவ காப்பாத்துறதும் நீ காப்பாத்துறதும் ஒன்றா வெற்றி, நடு ரோட்டில் வச்சு அசிங்கப்படுத்திட்டியடா, நீ என்னை ரொம்ப நோகடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்கிறாங்க வெற்றி. இல்லை அப்படிதான், கடைசியில் அந்த மீனாட்சி சொன்ன மாதிரியே எல்லா முன்னாடி என்னை தோக்கடிச்சிட்டல, இப்போ கூட உன்னை என் புள்ள வெற்றி தானே என்னால் ஏற்றுக்கவே முடியலடா, நேற்று மட்டும் ஒரு வேளை எனக்கு ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா உன்னால் தாங்கிக்க முடியுமா வெற்றி, சொல்லு வெற்றி உன்னால் தாங்கிக்க முடியுமா அப்படின்னு ரங்கநாயகி கேட்டுட்டு இருக்க. முடியாதுங்கிறாங்க வெற்றி. அப்புறம் எதுக்குடா அங்கே வரல அப்படின்னு கேட்க. உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும், உங்கள் கூடவே இருந்து வளர்ந்தவமா, உங்கள் தைரியத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்க. நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான், ஆனால் என்ன காப்பாற்றிக்கிறதுக்கும் எனக்கு தெரியும், ஆனால் நீ அங்கே வந்து என்ன காப்பாற்றிருக்கணும்ல, அதுதானே எனக்கு பெருமை. ஆனால் இவ வந்து என்ன காப்பாற்றினா, யாராவது ஒரு 4 பேத்துக்கிட்ட போய் என் மருமக தான் வந்து என்ன காப்பாற்றினான்னு சொன்னால் என்ன நினைப்பாங்க, என்னால் சொல்ல முடியுமா, அந்த காந்தாரா என்னை கொல்ல வந்தால் என் மருமக தான் வந்து காப்பாற்றினான்னு யார்கிட்டயாவது நான் சொல்ல முடியுமா அப்படின்னு ரங்கநாயகி வெற்றிக்கிட்ட பேசிட்டு இருக்க. அத்தை மகன் காப்பாற்றினா என்ன மருமக காப்பாற்றினா என்ன அப்படின்னு சக்தி கேட்க. நீ இப்படி தாண்டி பேசுவ, ஏன்னா நீ ஜெயிச்சவல, என் பிள்ளையை எனக்கு எதிராக திருப்பி விட்டேங்கிற தைரியத்தில் நீ தலை நிமிந்து பேசுவ, ஆனால் இந்த ரங்கநாயகி இன்னைக்கு தலை குடிஞ்சு நிற்கிற, இதுக்கெல்லாம் காரணம் யாரு, நீயும் உங்கள் அம்மாவும் தானே, ஏண்டி நியாயமாக இருந்த என் புள்ள மனசுக்கு எடுத்து இப்படி அடிதடிக்கு போகாமல் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்க. என்னத்த நீங்கள் அடிதடிக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறது ஒரு தப்பா அப்படின்னு கேட்க. சும்மா வளராத, அடிதடினா உனக்கு என்னன்னு தெரியுமா, இப்போது வம்பளுக்கு வந்தாலே காந்தாரா அவள் பண்ணுறதுக்கு பேர் தான் அடிதடி, நீ சொல்லிடி பார்ப்போம், என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி யார்ட்டையாவது போய் வேணும்னே வம்பளுக்கு நீ பார்த்துருக்கியா, வெற்றி கொடுக்கறதெல்லாம் பதிலடி, அதுக்கு பேர் வீரம், வீரத்துக்கும் அடிதடிக்கும் வித்தியாசம் தெரியாமல் சும்மா எதுக்கு எடுத்தாலும் அடிதடின்னு சொல்லி தான் ஊரில் இருக்கிற பாதி பேரை முட்டாளாக்கி உட்கார வச்சிருக்கீங்க, அதனால தாண்டி நாட்டில் யாருமே பாதுகாப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க, இங்கே பாருடி அதுக்காக என் பிள்ளைய நான் அப்படி வளர்க்க விரும்பலை, யாராச்சும் தப்பு பண்ணால் தட்டி கேட்குற பிள்ளையா தாண்டி என் பிள்ளை இருக்கணும் அப்படின்னு ரங்கநாயகி சொல்லிட்டு இருக்க. சட்டத்தை கையில் எடுக்க யாருக்கும் உரிமை கிடையாது, அதை வீரம்னு சொல்லி உங்கள் பையனை கொம்பு செய்ய விட்டுறாதீங்க அப்படின்னு சக்தி சொல்லிட்டு இருக்க. சக்தி சொல்கிறது ஒரு விதத்தில் நியாயம் தானுமா அப்படின்னு வெற்றி சொல்ல. இப்படி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை, டே போடா நீ மொத்தமாக மாறிட்டடா, இதோ நிற்கிறாள் சக்தி அவள் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்க போ அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி அங்கேருந்து கோமா போயிடுறாங்க. என்ன சக்தி அத்தையை நீ காப்பாற்றிட்ட, அத்தை மனசு மாதிரி சக்தியை ஏற்றுக்குவாங்களோன்னு பயந்துக்கிட்டே இருந்த, நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கலை, இன்னும் அத்தை சக்தி மேலே ரொம்ப கோவமாக தான் இருக்காங்க, அது போதும் அப்படின்னு பூஜை மனசுக்குள்ளேயே நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாரு வெற்றி, அம்மா ஏதோ கோவத்தில் பேசிட்டு போகிறா, அதெல்லாம் எதுவும் மனசில் வச்சுக்காது, அவளை பற்றி தான் உனக்கு தெரியும்ல அப்படின்னு வெற்றி அப்பா சொல்ல. ஆமாண்ணே, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குண்ணே, சக்தி சொல்கிறதா சரி, அம்மாவும் இதெல்லாம் ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க, அண்ணன் நீ மேலே போன அப்படின்னு சரண்யா சொல்ல. வெற்றி சக்தி 2 பேருமே மாடிக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வெற்றி ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. ரங்கநாயகி பேசினதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. சக்தியும் பக்கத்தில் உட்காந்து துணியெல்லாம் மடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வெற்றியை நோட் பண்ணுறாங்க. பேசலான்னு சொல்லி ட்ரை பண்ணி பக்கத்தில் போய் உட்கார. சும்மா இரு சக்தி, இங்கே பாரு, நீ ஏதாவது சொல்லும்போது எனக்கு நீ சொல்கிறது சரின்னு தோணுது, அம்மா ஏதாவது சொல்லும்போது அம்மா சொல்கிறது சரின்னு தோணுது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு தான் வெற்றி
வெற்றி சொல்ற? எது நியாயம்னு நீயே நல்லா யோசி. நீ பண்றது தான் சரி. இதே மாதிரி அடிதடிக்கு போகாம இருடா. ப்ளீஸ்டா, தயவு செஞ்சு மாறிடாத. டே, வாயை திறந்து ஏதாவது சொல்லுடா அப்படின்னு சக்தி கேட்க, நான் என்ன சொல்றது? அம்மாவா பொண்டாட்டியான்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்றதுங்கிறாங்க வெற்றி. சரி விடு, நீ தான் ரொம்ப சோகமாக இருக்கேன்னு சொல்லி கூல் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி எந்திரிக்க, என்ன சொன்னேன்னு கேட்டு வெற்றி வந்து என்ன சொன்ன உட்காருன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடறாங்க. உன் மூட மாத்த நான் கிஸ் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே நீ அப்செட்டாக இருக்கான்னு வேற சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கிட்ட இந்த கிஸ் எல்லாம் வேண்டாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி திரும்பவும் எந்திரிக்க, என்ன கிஸ்? அங்கே பாரு, நானே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு காட்ட, என்னடா இப்படி சிரிக்கிறேங்கிறாங்க சக்தி. நான் சந்தோஷமா இருக்கல அதான் அப்படின்னு சொல்ல, நீ சந்தோஷமா இருக்கேங்கிறது நான் ஒத்துக்கிறேன், அதுக்கு என்ன இப்போன்னு கேட்க, நீ தானடி சொன்ன சந்தோஷமா இருந்தா கிஸ் தருவேன்னு அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்க. நான் சொன்னதுக்கு அதுவா மீனிங் அப்படின்னு கேட்க, வேண்டாண்டி, இதுக்கு மேலே நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்படியே அடிதடிக்கு போகாமல் நல்ல பையனா 1 வருஷம் இருந்தேனா நீ திருந்திட்டேன்னு எனக்கு தோணுச்சுன்னா 1 வருஷம் கழிச்சு நான் ஒரு கிஸ் தருவேன் அப்படின்னு சக்தி சொல்ல, இதை கேட்டதுமே வெற்றி பயங்கரமாக டென்ஷன் ஆகி பக்கத்தில் இருக்கிற ஃப்ளவர் பாட் எடுத்து அப்படியே போட்டேன்னா பாரு, சும்மா இருந்தவனை கூப்பிட்டு உசுப்பேத்தி விட்டு, இப்போ என்னடானா நான் திருந்திட்டேனான்னு பார்த்து அதுவும் 1 வருஷம் கழிச்சு 365 நாள் கழிச்சு மேடம் ஒரு சின்ன கிஸ் கொடுப்பாங்களாம். அப்படியே ஒன்று போட்டேன்னு வையன், இப்போ கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு வெற்றி கேட்க, நான் இதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்க, நீ தானே ஆரம்பிச்சேங்கிறாங்க வெற்றி. நான் என்ன ஆரம்பிச்சேன்னு கேட்க, உம்முன்னு இருக்க, உன் மூட மாத்திரன்னு சொன்னது நீ தானே அப்படின்னு கேட்க, ஆமா இப்போ எப்படி இருக்க அப்படின்னு கேட்க, நான் நார்மல் ஆயிட்டேங்கிறாங்க வெற்றி. அப்புறம் எதுக்குடா உனக்கு கிஸ் போடா வட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சக்தி ஓடிடுறாங்க. இவ என்ன சரியான ஃப்ராடா இருப்பா போல இருக்கு அப்படின்னு வெற்றி அப்படின்னு புலம்பிட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில ரங்கநாயகி ரொம்ப ஹாப்பியா மாடியில இருந்து கீழே இறங்கி வராங்க. அப்போ வெற்றி பாட்டுக்கு ஹெட்செட் போட்டுட்டு லட்டு சாப்பிட்டு இருக்காங்க. எல்லாரும் ரங்கநாயகிக்கு பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வெற்றி மட்டும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, பாரு, என் பர்த்டேக்கு ஒரு விஷ் கூட பண்ணாம அவ்வளோ கோமா இருக்கான் அவன். இவன் பண்ணதுக்கெல்லாம் நான் தான் கோமா இருக்கணும். ஆனா என்னடானா இவன் இப்படி கோமா இருக்கா, எல்லாம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே சக்தி ஓடி போய் வெற்றிக்கிட்ட, முதல்ல காதில் இருக்கிறத கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்செட் எல்லாம் எடுத்து விட்டுட்டு, இன்னைக்கு உங்க அம்மாவோட பர்த்டே அப்படின்னு சொல்ல, என்ன இன்னைக்கு அம்மாவோட பர்த்டேவா? ஏன் சக்தி முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி பக்கத்துல போய் உட்காந்து, அம்மா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்றாங்க வெற்றி. அம்மாவோட பர்த்டே கூட மறந்துட்டல வெற்றி, யாரோ ஒருத்தி சொல்லி தான் உனக்கு என் பர்த்டேவே ஞாபகம் வருது. பரவாயில்ல விடுப்பா, நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்னு ரங்கநாயகி சொல்லிட்டு இருக்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்கிறாங்க வெற்றி. சரிம்மா கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு சரண்யா கேட்க, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகியும் சரண்யாவும் 2 பேரும் வெளியே போகிறாங்க. ரங்கநாயகி வெளியே போனதுமே அப்படியே ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க. அவங்களோட ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க. கீழே வெற்றியோட ஃபோட்டோ போட்டிருக்கு. நெஞ்சில் பச்சை குத்தலைனாலும் உசுரில் குத்தி இருக்கமா அப்படின்னு சொல்லி கீழே போட்டிருந்ததை பார்த்து அப்படியே ரங்கநாயகி கண்ணெல்லாம் கலங்கிடுறாங்க. கோவில்ல இருந்து பூசாரியும் வந்து, உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணியிருக்கோமா, இந்தாங்க பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் எல்லாம் ரங்கநாயகி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ வெற்றி சக்தி 2 பேரும் வெளியே வராங்க. அதை பார்த்ததுமே வெற்றிக்கு ஒண்ணுமே புரியல. நான் எப்படா இதெல்லாம் பண்ண, நான் பண்ணவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. வெற்றிக்காக சக்தி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாம் உன் வேலை தானா அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. ரங்கநாயகி வெற்றிக்கிட்ட, என் ராஸ்கல் எனக்கு பிறந்த நாள்னு சொல்லி ஃப்ளக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்க, ஆனால் நான் கேட்கும்போது உனக்கு ஒன்றுமே தெரியலன்னு சொல்லி எங்கிட்டயே நடிச்சிருக்க, நான் திட்டினதுக்கு சாரி வேற கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது வந்துங்கிறாங்க வெற்றி. பரவாயில்லடா, நீ சின்ன சின்ன சேட்டையெல்லாம் பண்ணுறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா மனசார சொல்கிறேன்டா, ரொம்ப தேங்க்ஸ்டா. வெற்றி, எத்தனையோ பிறந்த நாள் வருது போகுது, ஆனால் இப்படி ஒரு பிறந்த நாள் வராதுடா. சத்தியமா இந்த பிறந்த நாளை நான் என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ரங்கநாயகி சொல்லிட்டு இருக்க. குடும்பமா இது, நேற்று தான் அப்படி அடிச்சுக்கிட்டாங்க, இன்னைக்கு என்னடான்னு இப்படி கொஞ்சிக்கிறாங்க, என்ன மானங்கிட்ட குடும்பமோ தெரியல அப்படின்னு பூஜா மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. அம்மா உங்க பிள்ளைய கொஞ்சினது போதும், வாங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சரண்யா கூப்பிட, இல்லை சரண்யா, நான் கோயிலுக்கு வரல, அதான் கோயிலேருந்து பிரசாதமே என்ன தேடி வந்துருச்சுல, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு, கோயிலுக்கு நம்ம இன்னொரு நாள் போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே எல்லாரும் போகிறாங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே வெற்றி, அம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல சக்தி வந்து தடுத்துட்டே இருக்காங்க. என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லு வெற்றி, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்கிறாங்க ரங்கநாயகி. அது வந்துமா, இந்த ஃப்ளெக்ஸு கோவிலில் அர்ச்சனை பண்ணி பிரசாதம்லாம் வீட்டுக்கு வந்தது, இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லைம்மா அப்படின்னு வெற்றி சொல்ல, நீ பண்ணலைன்னா வேற யார் பண்ணுவாங்கங்கிறாங்க ரங்கநாயகி. வெற்றி சும்மா நடிக்காத அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நிஜமா நான் பண்ணலாமாங்கிறாங்க வெற்றி. இது எல்லாத்தையும் பண்ணது சக்தி தாம்மா அப்படின்னு சொல்ல, என்ன வெற்றி சொல்கிற அப்படின்னு கேட்க, ஆமாம்மா உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கிறதுக்காக சக்தி தான் இது எல்லாத்தையும் பண்ணனா அப்படின்னு வெற்றி சொல்ல, சக்தி இங்கே வாங்குறாங்க ரங்கநாயகி. இதெல்லாம் பண்ணது நீயா அப்படின்னு கேட்க, ஆமாத்தேங்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்க, வெற்றி உங்களுக்கு சர்ப்ரைஸ் தரதா இருக்கட்டும்னு நினச்சேன். வெற்றி உங்கள் பர்த்டேவை மறந்துடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நேற்றே அவங்ககிட்ட ஒரு வார்த்தை
இதை பற்றி சொல்லியிருக்கணும், தப்பு என் மேலே தான் அத்தை, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சக்தி சொல்லிட்டு இருக்க அவ்வளோ நேரம் முறைச்சிட்டு இருந்த ரங்கநாயகி திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. நீ எதுக்கு மன்னிப்பு கேட்குற, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சக்தி நீ பண்ணதெல்லாம் அப்படின்னு ரங்கநாயகி சொல்ல, அம்மா நிஜமாவா சொல்கிறீங்கிறாங்க வெற்றி. ஆமாண்டா சக்தி இதெல்லாம் எனக்கு பண்ணியிருக்காங்கங்கிறதுனால வந்த சந்தோஷம் இல்லை இது. சக்தி இதெல்லாம் உனக்காக பண்ணியிருக்கா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நேற்று உனக்கும் எனக்கும் பிரச்சனை, அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக பார்க்காம அதை முடிக்க பார்த்தா பார்த்தியா, அது எனக்கு பிடிச்சிருக்கு. சக்தி உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறதே இதுதான், என்னைக்கும் நீ இந்த வீட்டு மருமகளாயிரு, வெற்றிக்கு பொண்டாட்டியாரு, அது போதும் எனக்கு அப்படின்னு ரங்கநாயகி சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை, நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சக்தி சொல்லிட்டு இருக்க. கன்றாவி அத்தைக்கிட்டேருந்து இவளுக்கு பாராட்டு வேறையா, ஒரு ஃப்ளெக்ஸ் அடித்து அத்தை இப்படி கவுத்துட்டாலே, இந்த ரங்கநாயகியோட டேஸ்ட் இவ்வளோ சீப்பாக இருக்கும்னு நான் எனக்கு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு பூஜா மனசுக்குள்ளேயே ரொம்ப கடுப்பாக யோசிச்சுட்டு இருக்காங்க. ரங்கநாயகி நீ தான் சக்தியை பாராட்டுறியான்னு என்னால் நம்பவே முடியலைங்கிறாங்க வெற்றியோடப்பா. என்னங்க நீங்கள் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா, மனசுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிறேன், இல்லைன்னு சொல்ல போகிறேன். சக்தி என் பிறந்த நாள் அதுவுமா எனக்கும் என் பையனுக்கும் இப்படி ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுருச்சுன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அது எல்லாத்தையும் ஒரு நொடியில் நீ மாற்றிட்ட, உனக்கு என்ன தரப்போறேனே தெரியல சக்தி, என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் இருக்கிற ஒரு செயினை கழட்டி சக்திக்கு போட்டு விடுறாங்க. இதை பார்த்து பூஜா மட்டும் ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாரும் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. இதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.